மேகதாது அணைக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? மேகதாது அணை கட்டுறனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? மேட்டூர்ல இருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் ஜூன் மாசம் ஏன் திறந்து விடப்படல? கடந்த 7 வருஷமா வருஷம் ஜூன் மாசம் மேட்டூர் அணையில இருந்து விவசாயத்துக்காக தண்ணி திறந்து விடுவாங்க. ஆனா இந்த வருஷம் திறந்து விடல. மேட்டூர் அணையோட கெப்பாசிட்டி மொத்தம் 93.47 டிஎம்சி. ஆனா மேட்டூர் அணையில இப்ப இருக்க தண்ணியோட அளவு வெறும் 40 டிஎம்சி தான். ஏன் மேட்டூர் அணையில இவ்வளோ தண்ணி பற்றாக்குறையா இருக்கு? சரியான மழைப்பொழிவு இல்லாத காரணத்தாலையும் கர்நாடகால இருந்து நமக்கு ஜூன் மாசம் மேட்டூர் அணைக்கு திறந்து விடக்கூடிய தண்ணீர், காவிரி தண்ணீர் திறந்து விடாதனாலையும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இப்ப மேட்டூர் டேம்ல இருக்க 40 டிஎம்சி தண்ணீர் குடிநீருக்கு மட்டுமே போதுமானதா இருக்கிறதுனால அது கண்டிப்பா விவசாயத்துக்கு பத்தாது. மேட்டூர் டேம் தண்ணியை மட்டுமே நம்பி இருக்கிற டெல்டா மாவட்ட மக்களின் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படும். அவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும். அதோடு இல்லாமல் நிலத்தடி நீரும் கடுமையாக வற்றி போகக்கூடும். மேகதாது அணைய கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த நிலைமைனா அப்போ கட்டிட்டா தமிழ்நாடு காணாம போன அத்திப்பட்டியா கூட மாற வாய்ப்பு இருக்கு. கர்நாடக அரசு மேகதாது அணைய கட்டியே தீர்வேன்னு ஏன் இவ்வளவு தீவிரம் காட்டுறாங்க? இந்த தீவிரம் நேத்து இன்னைக்கு காட்டுறது கிடையாது. கடந்த 50 வருஷமா இந்த தீவிரத்தை அவங்க காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. சொல்ல போனா கிட்டத்தட்ட 800 வருஷமா முதலாம் நரசிம்மவர்மன் காலத்துல இருந்து அணைய கட்டணும்னு ரொம்ப தீவிரமா அவங்க இருக்காங்க. இந்த விடாமுயற்சியில அவங்க வெற்றியும் கொண்டிருக்காங்க. 1970 to 73க்குள்ள 3 அணைய தமிழ்நாட்டோட பெர்மிஷனே இல்லாம அவங்க கட்டி முடிச்சிருக்காங்க. கர்நாடகால இருந்து வர தண்ணி கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் போறனால அவங்க தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க ஸ்டேட்ல அணை கட்டணுன்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அதை மீறி அவங்க அணை கட்டியிருக்காங்க. மேகதாது அணைய கட்டுறதுக்கு கர்நாடக அரசு என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா? அதுக்கு அவங்க எடுத்து வைக்கிற காரணம், பெங்களூர் மக்களுக்கு குடிநீர் தேவை இருக்கு, அதுக்காக தான் இந்த மேகதாது அணைய கட்டுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது பெங்களூர் மக்களுக்கு 5 டிஎம்சி தண்ணி ஏற்கனவே கிருஷ்ணராஜ சாகர டேம்ல இருந்தும் காபினி டேம்ல இருந்தும் அவங்களுக்கு 5 டிஎம்சி தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. சரியான மழைப்பொழிவு இல்லாத காலத்துல அவங்களுக்கு ஹேமாவதி டேம்ல இருந்தும் ஆரங்கி டேம்ல இருந்தும் அவங்களுக்கு தண்ணி சப்ளை இருந்துட்டு தான் இருக்கு. கூடுதலா ஒரு 5 டிஎம்சி தண்ணி வேணும்னாலும் அவங்க மற்ற அணைகள்ல இருந்து தாராளமா வாங்கிக்கலாம். 5 டிஎம்சி தண்ணி தேவைக்காக 70 டிஎம்சி கெப்பாசிட்டி உள்ள மேகதாது அணைய கட்டணும்னு சொல்ற காரணம் என்ன? இப்ப பெங்களூர் மக்களின் குடிநீர் தேவைக்காக மேகதாது அணைய கட்டுறோம்னு கர்நாடக அரசு எடுத்து வைக்கிற காரணம் முற்றிலும் போய். இந்த மேகதாது அணைய கட்ட அவங்க முயற்சி பண்றதுக்கான உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? பெருமழை காலங்கள்ல கர்நாடகால இருக்கிற அணைகள்லாம் நிரம்பி அந்த எக்ஸஸ் வாட்டர், உபரி நீர் அப்படின்னு சொல்லப்படுற வாட்டர் மேகதாது கார்ஜ் வழியா தமிழ்நாட்டுக்கு சேர்க்கப்படுது. அப்படி எக்ஸஸா இயற்கையாவே கீழ் நோக்கி வரக்கூடிய அந்த தண்ணியை கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க கூடாது. நம்மளே தேக்கி வச்சுக்கணும், சொந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே அதை தேக்கி அணைக்கட்டி வச்சுக்கணும் அப்படின்றதான் கர்நாடகாவோட நோக்கமே. அந்த நோக்கத்துக்காக தான் அவங்க இந்த அணையை கட்ட முயற்சி பண்றாங்க. அப்படி மொத்த தண்ணீரையும் அவங்களே தேக்கி வச்சுக்கிட்டா அந்த தண்ணியை நம்பி இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க? நம்ம எல்லாரும் சாப்பாடுக்கு கஷ்டப்பட வேண்டியதான். குடிநீர் பஞ்சம் பயங்கரமா ஏற்படும். அந்த டெல்டா மாவட்டத்துல விவசாயம் கடுமையா பாதிக்கப்பட்டா நமக்கு யாருக்கும் சோறு கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாம் ஸ்விக்கில தான் ஆர்டர் பண்ணுவோம். ஸ்விக்கில ஆர்டர் பண்ணாலும் எங்க இருந்து சோறு வரும் நமக்கு? டெல்டா மாவட்டங்கள்ல தான் அதிகமான அரிசி கல்டிவேஷன் பண்றாங்க. அப்ப அந்த டெல்டா மாவட்டத்துக்கே தண்ணி கிடைக்கலன்னா அவங்களோட அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்பட்டு நம்ம யாருக்குமே சோறு கிடைக்காம போயிடும். அப்போ 1 கிலோ அரிசியோட விலை 300 to 400ன்னு எவ்வளவோ எகிரிடும். குடிநீர் தண்ணி கேனோட விலை 200-300ன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 50 ரூபா கொடுத்து குடிநீர் வாங்குறோம்னா அந்த மாதிரி தண்ணி பஞ்சத்துக்கு அப்புறம் 300-400 ரூபான்னு கொடுத்து ஒரு கேன் வாட்டர் நம்ம வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த மேகதாது அணை கட்டுறனால இந்த பிரச்சனைகள் மட்டும்தான் வருமா? விவசாய பிரச்சனைகள் மட்டும்தான் வருமா? சாப்பாடு பிரச்சனை மட்டும்தான் வருமா? நிலத்தடி நீர் மட்டும்தான் வற்றி போகுமா அப்படின்னு கேட்டா அது மட்டும் இல்லை. பயோடைவர்சிட்டி அண்ட் ஈகோ சிஸ்டமும் சேர்ந்து பாதிக்கப்படும். மேகதாது அணை கட்டப்படுறதா சொல்ற அந்த இடத்துல 12,500 ஏக்கர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு. அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை அழிச்சுதான் மேகதாது அணைய கட்டுறதா கர்நாடக அரசு பிளான் பண்ணிருக்கு.
அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை அழிக்கிறது மூலியமா அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல வாழ்ற என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் எல்லாமே அழியக்கூடும். இத்தனை உயிர்களை அழிச்சு, ஒரு காட்டை அழிச்சு, தமிழ்நாட்டு மக்களை சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட விட்டு இந்த அணையை அவங்க கட்டணுமா? இதை தடுத்து நிறுத்துறதுக்காக தமிழ்நாடு அரசு கடுமையா இத ப்ரெஷர் கொடுக்கணும். கர்நாடக அரசு முயற்சிக்கணும், மிக கடுமையா முயற்சிக்கணும். மக்களாகிய நம்மளும் நம் மக்களுக்காக, நம் வாழ்வாதாரத்துக்காக போராடணும். இப்ப இருக்க டிவிகே கவர்மெண்டோட கூட்டணி கட்சி தானே காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் ஆட்சி செய்யற மாநிலம் தானே கர்நாடகா. அப்ப தாராளமா ராகுல் காந்தி ஐயா கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க சொல்லலாமே. தமிழ்நாடு அரசுக்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, டிவிகே கவர்மெண்ட் இப்ப கையில வச்சிருக்க பவரை யூஸ் பண்ணி மேகதாது அணைய கட்ட விடாம பண்ணணும்.